மாமா வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா மாமா? இன்னும் இல்லை, இனிமே தான். இப்போ தான் வந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். சரி மாமா, நீங்க போய் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். நீ கோயிலுக்கு போயிருக்கிறத அம்மா சொன்னாங்க. நீ வேற வேலையா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ற? ஐயோ, அது வந்து மாமா, அம்மா கிட்ட நான் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு மட்டும்தான் சொன்னேன். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓ, சின்ன வேலையா வெளியில போயிருந்தேன். அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிருந்தேன். நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க மாமா, நம்ம சாப்பிடலாம். போங்க மாமா. சரி, மேலே போயிட்டு வரமா? ஐயோ, ஆஹா, மாட்டேனே. என்ன காலில் புதுசா ஷூலாம் போட்டிருக்க? அது வந்து காலில் ஒரு பக்கம் லைட்டா அடிபட்டுடுச்சு. அதனால சின்னதா காயம் பட்டுருச்சு. செருப்பு போட முடியல, அதான் ஷூ போட்டு நடக்கிறேன். பார்வதி, என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல. இருக்கட்டும், நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். பார்வதி, சாப்பிடலாம். வரமா? சரி ஆதி. எப்பாடா, திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. இங்க வா. பார்வதி, ஆதிய சூப்பரா சமாளிச்சுட்ட. அப்புறம் எதுக்கு நீ கவலையா இருக்க? இல்லம்மா, மாமா கிட்ட நிறைய போய் சொல்றேன். அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அச்சோ, நீ கவலைப்படாத பார்வதி. நல்ல விஷயத்துக்காக எவ்வளவு நாள் போய் சொல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே நல்லதா முடியும். நீ தைரியமா இரு. அப்புறம் முதல்ல அந்த ஷூவை கழட்டி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஆதிக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. சரிம்மா. மாரியாத்தா, அச்சோ, என்ற இதயம் எவ்வளோ ஃபாஸ்டா ஓடுது. எப்படியாவது நல்லபடியா எல்லாம் முடிஞ்சா போறோம். என்னங்கம்மா இது? படிக்க சொல்லி அம்மா புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க படிக்க விடாம இப்படி புடிங்கிட்டா எப்படி? கொடுங்க அம்மி. அம்மா சொன்னதை மட்டும்தான் கேப்பியா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லி நான் கேட்காம இருந்தேனுங்க. நீங்க சொல்றபடி எல்லாம் நான் கேட்டு தானங்க நடந்துகிட்டு இருக்கேன். இதனால தானே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்தாலே, உன்கிட்ட பேசினாலே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒண்ணும் பயப்படாத கதிரு. நாம நினைச்சது நடக்குமா, நம்ம ஒண்ணு சேருவோமா இல்லையான்னு இப்ப டெஸ்ட் பண்ணியே பார்த்து போடுவோம். என்ன டெஸ்ட் பண்ண போறீங்க? சொல்றேன். என்ன அப்படி தேடுறீங்க? சொல்றேன் இரு. இதை வச்சு என்ன டெஸ்ட் பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலங்க. நான் வரும்போது
கோயில் பக்கத்துல சின்ன பசங்க நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்க இது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கொட்டாங்குச்சிய இது மாதிரி வச்சுக்கிட்டு சின்னதா 3 கல்லை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கல்லா அதுல போடணும். ஏதாவது ஒரு கல் அதுல சரியா விழுந்தா நம்ம நினைச்சது நடக்குமா. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, நம்ம காதல் ஒண்ணு சேருமா சேராதான்னு இந்த கல்லை போட்டு விளையாடி பார்க்கலாமா? இந்த விளையாட்டெல்லாம் வேணாம் கம்பெனி, விடுங்க. பயப்படாது கதிரு, கண்டிப்பா நம்ம காதல் ஜெயிக்கும். வேணாம் கம்பெனி, வா. சொன்னா கேளுங்க அம்மி. ம். இந்தா, நீ ஒரு கல்லு போடு, நான் ஒரு கல்லு போடுறேன். அம்மி, புடி, இந்தா. இது தேவையா கம்பெனி? எனக்கு தேவை. சரிங்க, ஓகே, தேவைதானுங்க. ஆரம்பிக்கலாமா? ம். முதல்ல நான் போடுறேன். ம், போடுங்க. ச்சே. சரி, இப்ப நீ போடு. ம், சரிங்க. கடைசியா ஒரே ஒரு கல்லு தான் இருக்கு. இத நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் தூக்கி போடணும், சரியா? கை கொடு. குடு குடு. போடலாமா? One, 2, 3. ஏ பாத்தியா? ஐயோ, உங்க அண்ணா வந்துட்டாருங்க. கண்மணி, அண்ணா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேனுங்கண்ணா. என்னங்கண்ணா தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல,
சரி நீ படிச்சது போதுமாக்கும், வா வீட்டுக்கு போவோம். இன்னும் படிக்க வேண்டியது இருக்குதுங்கண்ணே. நீங்க போங்கண்ணே, நான் வரேன். வீட்டில் படிச்சுக்கலாம் வா. வான்றல்ல. சரிங்கண்ணே. பார்வதி, இது உன்னோட போன் என்ன? சரிம்மா. பத்திரமா வச்சுக்கோ. இது ஜாக்லினோட போனு. இந்தா வச்சுக்கோ. சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கண்ணு. ஜாக்லினோட போனு எப்பவுமே 1.5 கிட்ட தான் இருக்கணும். ஏம்மா ஜாக்லின் ஃபோன் ஏன் எப்பவுமே என்கிட்டயே இருக்கணும்? பார்வதி, கோட் சூட் போட்டுட்டு இருக்கும் போது மட்டும் நீ ஜாக்லின் கிடையாது. இனி நீ எப்பவுமே ஜாக்லினா மாறி வரணும். ஜாக்லினோட போனுக்கு எப்போ போன் வருதோ அப்பெல்லாம் நீ எடுத்து ஜாக்லின் மாதிரியே பேசணும். அப்படி நீ பேசலன்னு வச்சுக்க, ஜாக்லினுக்கு ஏதோ ஆயிப்போச்சு, இங்க ஏதோ பிரச்சனைன்னு அவைகளுக்கு சந்தேகம் வரும்ல. புரிஞ்சு போச்சா? நீங்க சொல்றதும் சரிதான். சரி, போலாமா? ஐயோ, மாமா என்ன இந்த பேக்கோட பார்த்தாருன்னா எங்கேயோ வெளியில போறேன்னு நினைச்சுப்பாரு. இது இங்கே இருக்கட்டும். ஓகே, பாய். அம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி ஆதி. பார்வதி, போயிட்டு வரேன். ஏதா இருந்தா கால் பண்ணு, சரியா? ஏதோ ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி இருக்கு. புது ரிங் டோனா இருக்கு. யாருது? ஆமா மாமா. கண்டுபிடிச்சிட்டேன். வேலைக்காரங்க யாராவது போனை சார்ஜ்ல போட்டிருப்பாங்க. அவங்க தான் இங்க எங்கேயோ வச்சிருப்பாங்க. அவங்க போன் ரிங் டோனா இருக்கும் மாமா. ஆமாமா, அது காலையில இருந்து அடிச்சிட்டு தான் இருக்காதி. ஓ, என்ன ரிங் போய்கிட்டு இருக்கு? மேடம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆதி, நீ கிளம்பு. உனக்கு அவசரம் சொன்னல, கிளம்பு. ஆமா மாமா, சீக்கிரமா போயிட்டு வாங்க, சரியா? சரி. நல்ல வேளை மாமா போயிட்டாரு. சரி கண்ணு, நீ போன் எடுத்து யாருன்னு பாரு. அம்மா, ஜாக்லின் போனுக்கு அந்த ஜிஎம் தான் கால் பண்ணிருக்காரு. எடுத்து பேசு. என்ன விஷயம்னு விசாரி. ஹலோ. குட் மார்னிங் மேடம். ஹலோ மிஸ்டர். மார்னிங் குட் மார்னிங் சொல்றது, ஈவினிங் குட் ஈவினிங் சொல்றது, நைட்டு குட் நைட் சொல்றது, இதெல்லாம் ஐ டோன்ட் லைக். சாரி மேம், நான் விஷ் பண்ணுறதுக்காக மட்டும் கூப்பிடல. ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம்னு தான் கூப்பிட்டேன் மேம். வாட் முக்கியமான விஷயம்? இங்க பாருங்க மிஸ்டர், டோன்ட் வேஸ்ட் மை டைம். கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க என்னன்னு. கோர்ட் ஆர்டர் கேன்சல் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஈவினிங் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மேடம். அந்த பார்ட்டியில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் மேம். நோ நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அதை விட எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ நோ மேடம், பட் இந்த பார்ட்டிக்கு நான் உங்களை வர சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேடம். வாட்?
என்ன காரணம் அது? டெல் மீ. ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் நாம கோர்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால இந்த ஊர்ல நமக்கு ஃபேவரா, நமக்கு சப்போர்ட்டிவா யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் மேடம். நீங்களும் வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா அவங்கள மீட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேடம். அது மட்டும் இல்லை மேம், நம்ம முக்கியமான எதிரி புவனேஸ்வரியோட மகன் ராகவனும் அவனோட ஒய்ஃப் கவிதாவும் இந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க மேடம். அவங்கள நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். அவங்க 2 பேர் வராங்களா? வரட்டும் வரட்டும். அவங்க 2 பேருக்கும் அந்த பார்ட்டியில வச்சு சரியான பாடம் ப்ளீஸ் புகழ்றேன். மேம், நீங்கள் இந்த பார்ட்டியில் கலந்துக்கங்க. ஓகே, நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் வர ட்ரை பண்றேன். தேங்க்யூ மேம். ஐயோ, சொல்லு, என்ன விஷயம்? என்ன சொன்னாரு? அம்மா, கோர்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணத கொண்டாடுறதுக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதுக்கு ஜாக்லின் நான் கலந்துக்கணுமா? இப்ப கோர்ட் ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு இவங்களுக்கு பார்ட்டி கேக்குதா? ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்ட்டியில உங்க மக ராகவனும் உங்க மருமக கவிதாவும் கலந்துக்க போறாங்களாம். அவங்கள சந்திக்கிறதுக்காக நான் ஜாக்லினா அந்த பார்ட்டிக்கு போலான்னு இருக்கேன். இது சூப்பர் ஐடியா கண்ணு, நீ கலந்துக்க. இந்த விஷயத்தை விடக்கூடாது. தென்னை மரத்தில் இருக்கிற காஞ்ச மட்டையெல்லாம் வெட்ட அந்த பழனிக்கிட்ட சொன்னானுக்கா. சொல்லி 4 நாள் ஆச்சுக்கு இந்த வேலை பண்ணாம இருக்கானுக்கா. நம்ம கார் இருக்கும்போது கார் கண்ணாடி மேல வந்து கார் கண்ணாடி உடஞ்சு போயிடும் இல்லைங்கக்கா. முருகேசா, சொல்லுங்கக்கா. நம்ம பார்வதிக்கு கோட் சூட் போட்டு விட்டா அப்படியே ஜாக்லின் மாதிரி தான் இருப்பா. என்னங்கக்கா சொல்றீங்க? நம்ம பார்வதி அம்மனி கோட் சூட் போட்டா ஜாக்கி சான் கணக்கா இருப்பாங்களா? ஷோப்பா, இப்போ வர வர தமாசா பேச ஆரம்பிச்சிட்டீங்கக்கா. டேய், ஜாக்கி சான் இல்லடா, அந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ். அது என்னங்கக்கா பேரு? ஜாக்கி சானோட பெட்டர் மஸ் லைட்டுங்கிற மாதிரி என்ற வாய்க்குள்ள அது நுழைய மாட்டேங்குதுக்கா. அது ஆருங்க அந்த ஜாக்கி சானோட பெட்டர் மஸ் லைட் அம்மனி நான் பார்த்ததே இல்லைங்களேக்கா. சரியா போச்சு போ. கம்பெனிக்காரன் போர் போடும்போது பாத்தியே, அந்த கூல்ட்ரிங்க் கம்பெனி ஓனரோட பொண்ணுன்னு வந்து நின்னுச்சு. அடங்க அப்புறம் ஆமாமுக்கா, நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்து என்ற மன்றக்குள்ள இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோம் யோசனை ஓடிட்டே இருந்ததுக்கா. நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தானக்கா புரியுது. நம்ம பார்வதி மணி கோட் சூட் போட்டா அப்படியே இருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. அப்புறமுக்கா நான் காத்து வாக்குல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேனுக்கா. எடுத்துக்கோங்க. தாங்க மணி, தேங்க்ஸுங்க மணி. என் கடை நீ இந்த சோழியெல்லாம் பாக்குற ஒன்றா? அண்ணி எங்க? அண்ணனும் அண்ணியும் ஏதோ பார்ட்டிக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா. பார்ட்டியா? என்ன பார்ட்டி? ஏனுக்கா அந்த விஷயத்தை தானுங்க நான் சொல்ல வந்தேன். இந்த கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரங்க இருக்கானுங்களேங்கக்கா, அவனுங்க ஏதோ பார்ட்டி கொடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்கக்கா. ஒருவேளை அந்த பார்ட்டிக்கு போறாங்களோ என்னமோக்கா. வாங்க மாமா, டைம் ஆச்சு. போ. அக்கா அவங்க வர்றாங்கக்கா. ராகவா, மா, என்ன 2 பேரும் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கயாவது கிளம்புறீங்களா? பார்ட்டி. என்ன பார்ட்டி? எதுக்கு பார்ட்டி? அட என்ன மாமா நிக்கிறீங்க? கோர்ட்ல வாங்கின ஸ்டே ஆர்டரை கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நம்மளையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க மாமா. அட சொல்லுங்க மாமா. ஓஹோ, அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு ஆடு பகை குட்டி உறவாக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க குடுக்கற பார்ட்டிக்கு நீங்க 2 பேரும் இப்படி சோடி போட்டுட்டு போனா ஊர்க்காரங்க சிரிச்சு போட மாட்டாங்க என்றா ராகவா? இதனால அம்மாக்கு ஒரு அவமானம், தலகுனிவுன்னா அது உனக்கும் இல்லையா? சரி, இப்ப நான் சொல்ற பேச்ச கேளுங்க. பார்ட்டிக்கெல்லாம் எதுவும் போக வேண்டாம். போங்க, மேல போங்க. ஏன் போக கூடாது? இந்த மாதிரி பார்ட்டியில கலந்துக்கிட்டாதான் எங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நாங்களும் ஊருக்குள்ள பெரிய மனுஷங்களா ஆக வேணாமாக்கும். நீங்க வாங்க மாமா, நம்ம போலாம். யார் என்ன பண்றாங்க நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க மாமா. கண்ணு ராகவா,
இப்படி இவ மாத்தி போட்டாளே நம்ம பையனை. முருகேசா, சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பார்ட்டி நடக்க கூடாது. ஏதாவது செஞ்சு அந்த பார்ட்டிய நடக்க விடாம பண்ணணும். சரிங்க, நடக்கூடாம பண்ணிடலாமுங்கக்கா. பார்ட்டியா குடுக்குறீங்க? பார்ட்டி எங்க ஊர்ல வாரடா, உங்களுக்கு வச்சிருக்கிற பெரிய பார்ட்டி.